எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சத்து மாவு தாங்க அரைக்க போகிறோம். 12 பொருள் இருந்தால் போதும், சத்து மாவு அரைச்சிடலாம். ரொம்ப நிறைய பொருள் போட்டு தான் அரைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக 12 பொருள் போட்டு நம்ம சத்து மாவு அரைச்சி கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம். நாங்கள் அம்பளின்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஊரில் எல்லாம் அம்பளின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக சத்து மாவு கஞ்சி, மில்லட்டு மில்லட் கஞ்சிக்கு அது இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரிசி, இது என்ன அரிசி? ஐயோ மறந்துட்டேனே ஐயோ மறந்துட்டேனே மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு நினைக்கிறேன். ஆமாம், மாப்பிள்ளை சம்பா அரிசி தாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப்பு. நம்ம டெய்லி பயன்படுத்தினா தானே நமக்கு தெரிய போகுது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த அரிசி பேர் தெரியல. மாப்பிள்ளை சம்பா 1 கப்புங்க. எல்லா பொருளுமே ஒரு கப்பு அளவாக வரும். ஒரு 3 பொருள் மட்டும் ஜவ்வரிசி, வெள்ளை சோளம், அதுக்கப்புறமா பார்லி அரிசி, இதெல்லாம் 1 கப்புன்னா, அப்புறம் மற்ற அந்த 3 இது 1/2 கப்பு கணக்கு. அந்த மாதிரி கிராம் கணக்குன்னா இது எல்லாமே 100 கிராம்னா அது 50 கிராம் 3 பொருள் மட்டும் சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி கணக்கு தாங்க. இப்போ கோதுமை சேர்த்து அதையுமே வறுத்தாச்சு. கருகு விடாமல் மட்டும் வறுக்கணும். அந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி வறுத்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது லைட்டாக பொரிஞ்சு வருமா, அப்படியே எடுத்துடணும். ரொம்பவும் பொரிய விடக்கூடாது. அந்த அரிசி கோதுமையெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா இப்போ கொள்ளு, அதையுமே பார்த்திங்கன்னா கருப்பு சேர்க்கலாம். நான் இந்த கலர் சேர்த்துருக்கேன். இதையுமே கருகு விடாமல் நல்லா வறுத்தாச்சு. அது 1 கப்பு தான். கருப்பு உளுந்து 1 கப்பு தான். இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில இப்போ சத்து மாவு நம்ம வீட்டிலையே அரைச்சி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையில பால்வாடி இருக்குது பார்த்தீங்களா, பால்வாடியில் பாசிப்பயிறு 1 கப்பு, பால்வாடியில் இந்த மாசமாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த குழந்த பிறந்தவங்களுக்கு ஒரு 3 வயசு வரைக்கும் சத்து மாவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், சத்துருண்டை. அப்போ சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் போய் வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்போம். எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளை எல்லாருமே சேர்ந்து வரிசையில் போய் நின்று, இது கம்பு 1 கப்பு தான். அவங்க எப்படா உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை தான் பிடிச்சி கொடுப்பாங்க. சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த மாவு, பால்வாடி மாவை போட்டு அப்படியே நல்லா கிண்டி உருண்டை மாசமாக இருக்கிறவங்களுக்கு இத்தனை உருண்டை, குழந்தைகளுக்கு இத்தனை வயசுக்குள்ளே இத்தனை உருண்டை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா அந்த பிள்ளைக்கு இவ்வளோ உருண்டை, ஒரு அரை உருண்டை கூட கொடுப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுப்பாங்க. ராகி 1 கப்பு. அதை வாங்குறதுக்கு போய் லைனில் நின்று வாங்கி சாப்பிடுவோம். அந்த காலமெல்லாம் நினைவுகள் நினைக்கும்போது சிரிப்பாக வருது, சந்தோஷமாகவும் இருக்குங்க. இப்போ எல்லாம் யார் அப்படி போய் நின்று வாங்குறாங்க? எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாக்கெட்டாக கொடுத்துட்றாங்க அந்த சத்து மாவை. பிள்ளைகளுக்கு மாசமாக இருக்கிறவங்களுக்கு, குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் பாக்கெட் மாவு. இப்போ ஜவ்வரிசி 1/2 கப்புங்க. அது எல்லாமே 1 கப்புன்னா இந்த ஜவ்வரிசி 1/2 கப்பு. சோளம், வெள்ளை சோளம் 1/2 கப்பு தான். இந்த பொருள் எல்லாமே எங்கள் காடில் விதைச்சி வீட்டில் ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே விலைக்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுவுமே நல்லா பொரிய விடாமல் அப்படியே கரு விடாமல் வறுக்க எடுத்துடணும். இது பார்லி அரிசி 50 கிராமுங்க. கிராம் கணக்கான 50 கிராமு. 100 எல்லாமே 100ன்னா 50 கிராம் போடணும். கப்பு கணக்குன்னா 1/2 கப்பு அந்த மாதிரி சேர்க்கணும். இது எல்லாமே நல்லா வறுத்து ஆற விட்டு நம்ம மிக்ஸினில் போய் அரைக்க போகிறோம். சுக்கு, ஏலக்காய், சுக்கு ஒரு 2 துண்டு, ஏலக்காய் ஒரு 5 6 சேர்த்துக்கரலாம். மிளகு சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க, நான் சேர்க்கலை. பாதாம், முந்திரி இதெல்லாம் உங்களோட விருப்பம் சேர்க்குறது. நான் இப்போ சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். அது ஒரு 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம், பாதாம் முந்திரி எல்லாம். பொட்டுக்கடலை இது 1 கப்பு தான். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ஒரே அளவு மாதிரி எடுத்துக்கங்க. மக்காச்சோளம் 1 கப்பு தான். இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கை காலில் அசாத்தியமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. பெரியவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குடிக்கும்போது கை கால் அசாத்தியம் இல்லாமல் நல்லா தெம்பு கிடைக்கும், நல்லா பசி எடுக்கும், குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்பிலி வச்சு குடிக்கும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்து அப்படியே நல்லா ஆற வச்சு
சலிச்சு அப்படியே ஒரு வாளியிலையோ சம்படத்துலையோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. புழு வண்டு இதெல்லாம் பூச்சி எல்லாம் எதுவும் பிடிக்காது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அந்த சத்து மாவு பால்வாடி சத்து மாவு இருக்குது பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே அடிமையாயிருச்சுங்க நாக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா சலிச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கஞ்சி கூழு காய்ச்சலாம். அம்புலின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 1/2 டம்ளர் 2 1/2 2 3ன்னு கூட அந்த ஸ்பூனில் சேர்த்துக்கிறலாங்க. அப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கலக்கி இந்த அம்பிலி வைக்க போகிறேன். ஏன்னா குடிக்கும்போது ஏற்கனவே 3 டம்ளர் ஊற்றிருக்கு. இப்போ 1 டம்ளர் 4 டம்ளர் கணக்கு ஊற்றியாச்சு. குடிக்கும்போது நமக்கு குடிக்க நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன ஆயிரம்னா கெட்டியாயிருமா கஞ்சி. அதனால் நான் தண்ணியாக வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து அப்படியே காய்ச்சி அப்படியே பால் ஊற்றி குடிக்கணும்னா குடிச்சுக்கிறலாம், பசும்பால். இல்லைன்னா நம்ம வெறுமனே இப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறவங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நான் உப்பு மட்டும்தாங்க சேர்த்து அப்படியே நாங்கள் குடிக்க போகிறோம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு அம்புலி. வாங்க அம்புலி குடிக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிராமத்து முறை சத்து மாவு அம்புலி. வாங்க குடிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம். வாங்க அம்புலி குடிக்கலாம்.